கைஸ் இது டே 2 பார்ட் 1ஓட கண்டினியூஷன் தான் இது. ஸோ நீங்கள் அதை பார்க்காம இருந்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ரவுண்ட் வாட்ச் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கண்டினியூஷன் புரியும். இது டே 2ல் இருக்கும் சைலண்ட் வேலி. நீங்கள் சைலண்ட் வேலிக்கு போகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இங்கே 2 டைப் ஆஃப் வியூஸ் இருக்குது. நீங்கள் ஒரே நாளில் போயிட்டு எண்டு வரைக்கும் ரோட் ட்ரிப்லேயே போயிட்டு நீங்கள் விசிட் பண்ணிட்டு வந்துடலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா 3 days கேரளா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் மூலிமா நம்ம புக் பண்ணி நம்ம ட்ராவல் பண்ணலாம், ட்ரெக்கிங் பண்ணலாம், பொறுமையாக அங்கே ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருந்து அந்த அந்த ஒரு சுச்சுவேஷனை நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். நாங்கள் சூஸ் பண்ணது அந்த செகண்டு. இன்றைக்கி டே 2ல் இருக்கும். நாட் பர்ஃபெக்ட் விளாகர், டைம் பாஸ் விளாகர். ஐ வில் புட் இன் குரூப். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா என்னோடய பேர் மோகன். என்னோடய லைஃப்பில் நடக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே நான் வீடியோஸ் எடுத்து போடுவேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லெட்ஸ் கோ. மார்னிங் ஒரு 6:30க்கு எல்லாத்தையும் எழுப்பி ஒரு சின்னதாக ஒரு வாக், ஒரு 1 hour பார்த்திங்க அப்படின்னா அந்த ரோட்லேயே நம்மளே ஒரு குறிப்பிட்ட ஒரு 1.5 kilometer டிஸ்டன்ஸ்க்கு நம்மளே ட்ராவல் பண்ணி கூப்பிட்டு போகிறாங்க. கைஸ் ரொம்ப நேரமாக நடந்து இப்போ பார்த்தீங்கன்னா ரிவர் கிட்ட வந்திருக்கோன்னு நினைக்கிறேன். தண்ணி சவுண்டு பயங்கரமாக கேட்குது. கீழே பார்த்து வா 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 ஐயோ ஏதோ பாடம் நடத்துகிறாங்களே. நம்ம ஸ்கூல்லையும் பாடம் நடத்துகிறப்ப இருக்க மாட்டேங்கிறோம். என்னண்ணா கிளாஸு? எல்லாம் ஒட்டுமொத்தமாக ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அவ்வளோதானா? குரூப் ஃபோட்டோ எடுக்கிறாங்க பஸ். இந்த ரிவர் பேர் என்னங்க சார்? இது பாண்டவன் தோடுன்னு இருந்தது. ஓகே. இப்போ வந்து தேன்மர நாளி. தேன்மர நாளி அப்படின்னா தேன் பிடிக்கிற இடம். ஓ, இந்த இடம் இங்கே ஏன்னா தேன்லாம் எடுத்து கொண்டு போகிறாங்களா? கொண்டு போயிட்டுருவாங்க ட்ரைபு. அங்கே வந்து கலெக்ட் பண்ணிட்டு போவாங்க. ஓகே ஓகே கைஸ், அவ்வளோதான். ஒரு ஸ்மால் ட்ரெக்கிங் முடிஞ்சு, ஸ்மால் வாக்கிங் முடிஞ்சு மறுபடியும் எல்லாம் கேம்புக்கு ரிட்டர்ன் ஆயாச்சு. இதான் அந்த கேம்ப். இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளார இந்த ஒரு கட்டடம் மட்டும் இருக்குது. நெக்ஸ்ட்டு சாப்பிட்டுட்டு நம்ம ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்ம கேம்பில் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கே சின்னதாக ஒரு மீட்டிங், எப்படிலாம் ஃபாரஸ்ட்டுக்குள்ளார நம்ம வந்து ட்ராவல் ஆகணும், அனிமல்ஸ் எல்லாம் கண்டா எப்படி நம்ம ரியாக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு சின்னதாக ஒரு கிளாஸ் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் ஃப்ரெஷ் ஆகிட்டு நாங்கள் வந்து எல்லாருமே கிளம்பியாச்சு. ஹலோ மக்களே, நல்லா பக்காவான ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே சுற்றுற கெட்டப்பில் தான் இருக்கிறேன். இப்போ இன்றைக்கி ஸ்டே பண்ணிட்டு இன்றைக்கி வந்து 7 kilometers ட்ரெக்கிங் ஃபாரஸ்ட்டுக்குள்ளார. 7 kilometers போயிட்டு 7 kilometers ரிட்டர்ன். இதுவே ஈவினிங் ஆயிடும்னு நினைக்கிறேன். போகிற வழி பஃபர் ஜோன் அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஃபாரஸ்ட்டை 3 விதமாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து டூரிசம், இன்னொன்று பஃபர் ஜோன், இன்னொன்று வந்து கோர் டீப் ஃபாரஸ்ட். இப்போ நம்ம வந்து பஃபர் ஜோனுக்குள்ளே இருக்கிறோம். கோருக்குள்ளே நம்ம போவோமான்னு எனக்கு தெரில. ஸோ நம்ம அப்படியே ட்ராவல் போவோம். எல்லாருமே ரெடி ஆகிட்டாங்க. சூப்பராக இருக்குது கிளைமேட்டு. இதுதான் கைஸ் அந்த பவானி ரேஞ்ச். நம்ம இங்கே வந்து ஸ்டே பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம இங்கேருந்து ட்ரெக்கிங் பண்ணிவிட்டு மறுபடியும் நைட் வந்து இங்கே தான் ஸ்டே பண்ண போகிறோம். இது இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இந்த ஒரே ஒரு இடம் மட்டும் இதுக்காகவே வச்சுருக்காங்க. அமைதியாக செல்ல வேண்டும். சைலண்ட் வேலிக்கு போயிட்டுருக்கோம். ஓடுற தண்ணியை நடத்துறது. அப்போ அனிமல்ஸுக்கெல்லாம் சாப்பாடு தண்ணி எல்லாம் கிடைக்கும். இந்த அங்கே மரத்தை வச்சு கட்டியிருக்கும். ஒரு ചെറിയ ചെക്ക് ഡാം കെട്ടിയിട്ട് വെള്ളം തടഞ്ഞു നിർത്തുന്ന ഒരു സംവിധാനമുണ്ട്. என்ன சொல்கிறாருன்னா, ஓடிட்டு இருக்க தண்ணியை தடுத்து நிற்கிற ஒரு மினி டேம் மாதிரி. ப்ளஸ் ஆக்சுவலாக டீமாக போகிறதும் நல்லா தான் இருக்குது. ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கூட போகிறது ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது ஃபாரஸ்ட். இதான் சாம்பிராணி மரம். அப்புறத்தை விட அது அக்கறையிலுണ്ട്. அபூர்வമാണ്.
പാടാണ്. കത്തി എന്തെങ്കിലും ஒன்றும் ஆசை வரலையா? பற்ற வச்சா தான் இருக்குமா? தீப்பெட்டி எங்க? தீப்பெட்டி இருக்கானா? தீப்பெட்டியா? பற்ற வச்சா தான் அதே மாதிரி நாங்கள் போகிற வழியிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மரங்கள், நிறைய செடிகள் நம்ம இப்போ அன்றாட வாழ்க்கையில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதையும் பார்த்தோம். இதுக்கு முன்னாடி பிரிட்டிஷ் காலத்துல எல்லாம் ரயில்வேஸ்லாம் அந்த ரயில்வே ட்ராக் போட்டிருந்த அந்த மரங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நிறைய காமிச்சாங்க. சாம்பிராணி மரம் காமிச்சாங்க, தீப்பெட்டி மரங்கள் பார்த்தோம். இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம போயிட்டு இருந்த ரோட்லேருந்து ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நம்ம இப்போ டேர்ன் ஆகுறோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு ரிவர் வந்து கிராஸ் ஆகுது. வெயிட் வெயிட் என்னோட முன்னாடி நீங்க போகக்கூடாது. ഇതാണ് ആനവരട്ടി. ആനവരട്ടി ഇത് നമ്മുടെ ഉൾക്കൈയിൽ നല്ല കട്ടിയുള്ള തഴമ്പുള്ള കൈകൾക്കൊക്കെ പിടിക്കുക. അല്ലാതെ തട്ടിക്കഴിഞ്ഞാൽ ചൊറിച്ചലൊരു 2-3 മാസം ഉണ്ടാവും. നമുക്ക് കഴല കയറും. പിന്നെ മാത്രമല്ല ഇതിന്റെ പൂവ് തലയിൽ വീണാൽ 5-8 മാസം വരെ പനി, ജലദോഷം വിട്ടുമാറുകയില്ല. എപ്പോഴും മൂക്കൊലിപ്പുണ്ടാവും. മൂക്കിൻ്റെ ഉള്ളിൽ ഇങ്ങനെ ഈ നമ്മളിടയ്ക്ക് ഒരു ചെറിയ തിരിയൊക്കെ ഇട്ടിരുന്ന തിരിച്ചങ്ങനെ ഇരിക്കും. അതുപോലെ കൊണ്ടേയിരിക്കും. അത്രയും അലർജി ഉണ്ടാക്കും. ആന ഇതെടുത്തിട്ട് ഒന്നും ചെയ്യില്ല. അതിന്റെ തണ്ട് മാത്രം നിന്നിട്ട് ആ ഇലയൊന്നും തൊടാതെ മാറ്റിയിടും. ഇതിന്റെ ഇങ്ങനെ നിറയെ ഉള്ള ഭാഗങ്ങളാണിത്. ശ്രദ്ധിക്കണം. പോയിസണാണ് ആന വരട്ടി. ആന ഇതിന്റെ ഇടയ്ക്കൊന്നും പോവില്ല. അവർക്ക് കണ്ടാൽ തിരിച്ചറിയാം. ഇതൊക്കെ അത് തന്നെയാണ്. ഇനി നമ്മൾ കയറ്റം കയറുമ്പോൾ ഇതിന്റെ തന്നെ കുടുംബക്കാരൻ കുറച്ച് വീതി കൂടിയ ഇലയുണ്ട്. ഏകദേശം ഒരു ഇതത്ര 1.5 കൈയിൻ്റെ ഒക്കെ വീതിയുള്ള ടൈപ്പാണ്. അത് നമ്മൾ കാന്തം പോലെയാണ്. അടുത്ത് ചെല്ലുമ്പോഴേ അത് ഇങ്ങനെ വന്നിങ്ങനെ ഒട്ടും. അത്രയും പവറാണ് അതിന്. ஆன இதோட தண்டெல்லாம் சாப்பிடும். தண்ணி ரொம்ப ஜாஸ்தி தண்டில். ஆனால் இது எடுத்து போட்டு ஈச்சை ஒன்றும் இது பூச்சி புழு எல்லாம் களைஞ்சிட்டு சாப்பிட்றதுமே அப்படி எதுவும் பண்ணாது. ആനയ്ക്ക് ചൊറിയും. അത് ചെയ്യില്ല. ആന മേലത്ത് വന്ന് അടിക്കില്ല. ഇത് വളരെ ശ്രദ്ധയോടെ ആ തണ്ടില്ലേ സൂക്ഷ്മയോടെ പതുക്കെ എടുത്തിങ്ങനെ പൊട്ടിച്ച് കരിമ്പ് തിന്നുന്ന പോലെ തിന്നിട്ട് ആ ഇലയൊക്കെ അങ്ങ് കളയും. നല്ല ബുദ്ധിയുണ്ടോ ആനയ്ക്ക്? അത് നമുക്ക് പോകെ അറിയാം. നമ്മൾ ചില കാര്യങ്ങളൊക്കെ പറയുമ്പോൾ നിങ്ങൾക്ക് മനസ്സിലാവും. കടുവ, ചോലവേങ്ങ എന്ന് പറയുന്ന മരത്തിൽ இந்த இடத்துல அட்டைப்பூச்சி அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது சொன்னதுக்கப்புறம் தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கால் வைக்கிற இடமெல்லாம் அட்டைப்பூச்சி இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்துருச்சு. கைஸ், அட்டைப்பூச்சி ஏரியா வந்துருச்சு. அது இல்லாமல் இந்த ரிவரை நம்ம கிராஸ் பண்ணி அப்படி போகணும். ஸோ ஃபஸ்ட்டு ஷூவை கழட்டுவோம். அண்ணன் பாருங்க பலவலான்ட்டு ப்ளூ கலரில். நான் அப்பயே நினச்சேன் பேசாமல் இந்த ஒயிட் கலரு இது பேர அட்டை ஏறும்னு சொன்னதுக்கப்புறம் இட்ஸ் ஓகே, வி கேன் கிராஸ். ப்ளீஸ், நம்ம இப்போ ஒரு ஓடையை வந்து கிராஸ் பண்ண போகிறோம். அதுக்காக ஷூவெல்லாம் கழட்டிட்டு ஓ சானிடைசர் இப்பயே போட்டுடலாமா? இருக்கா? சரி, அட்டைக்கும் ஃபுட்டு போடணும்ல, வாங்க போகலாம். ஐயோ, சூப்பராக இருக்குது ஃபாரஸ்ட். ஆனால் கிளியராக இருக்குல்ல. ஆக்சுவலாக உள்ளே இறங்குங்க, இதெல்லாம் கிடைக்காது நமக்கு. எப்போவுமே உங்களுக்கு காடு, மலை, இந்த மாதிரி இயற்கை சார்ந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல அவ்வளோ என்ஜாய் பண்ணுவீங்க. ஏன்னா அந்தளவுக்கு தான் இந்த இடத்தோட டெம்பரேச்சர்,
அதுக்கப்புறம் இங்கே கேட்குற சவுண்ட்ஸு, அந்த ஃபாரஸ்ட்டோட வாசம், இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அன்பிலீவபிள். ஷூ போட்டுக்கலாமா? கைஸ், அழகான ஒரு ரிவரு. நம்ம இதை கிராஸ் பண்ணி மறுபடியும் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே டென்ஸ்குள்ளே உள்ளே போகிறோம். கைஸ், இந்த மாதிரி நிறைய இடத்துல இந்த மரத்தோட வேரில் கால்வாசி கூட நான் இருக்க மாட்டேன். கால்வாசிங்கிறேன், 5% கூட இருக்க மாட்டேன். இந்த மரம் அவ்வளோ ஹைட்டில் இருக்குது. கைஸ், இந்த இடம் பாருங்கள். இந்த மரங்கள்லாம் கீழேருந்து வருது மேலே வரைக்கும். இப்போ இந்த இடத்துல ஒரு ரெட் கலரில் ஒரு இலை தெரியுது பார்த்தீங்களா? ஏப்ரல் மேலாம் வர்றப்ப இது ஃபுல்லுமே இந்த கலர்ஸில் தான் இருக்குமா. அப்போ பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் அப்படின்னாங்க. எனக்கு ரைட் சைடில் இருக்கிறது எல்லாமே காஃபி எஸ்டேட்டு. பள்ளத்தாக்கு ஃபுல்லாக பெப்பரு, இந்த மரங்கள் எல்லாம் ஏறி இருக்குது. இதெல்லாம் கிராஸ் பண்ணி ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் மேலே போயிட்டுருக்கோம். நல்லாயிருக்கு. இங்கெல்லாம் பாருங்கள், யானை உள்ளே வரக்கூடாதுன்ட்டு இந்த கரண்ட் ஒயர் போட்டிருக்காங்க இந்த இடத்துல. பேட்டரி ரொம்ப கம்மியாக இருக்குது. மேலே போயிட்டு எடுக்கிறேன். போகும், அதுக்குள்ளே வந்து சன்லைட்டு கீழே வரும். அதனால அந்த மரம் அவங்களே வச்சுருவாங்க. இங்கே காட்டு மரம் எதுவுமே இல்லைன்னு தெரியணும். இது என்ன மரம்? எல்லாம் காட்டு மரம். சட்டை ஏற ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ, நம்மள ஏறுதா ஏறலையான்னு தெரிய மாட்டேங்குது. வாங்க பார்ப்போம். நம்ம இப்போ அந்த டாப்புக்கு மேலே போவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நான் போகிற வழியில் நிறைய மிருகங்களை பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு சின்ன தாட் எங்கள் ஸ்டார்டிங்லேருந்தே இருந்துச்சு. பட் அது மட்டும் எங்கள் கண்ணில் வந்து பெருசாக எந்த ஒரு மிருகமும் வந்து எங்கள் கண்ணில் படலை. மானா எங்கே இருக்கு? சத்தம் போடுது, மானிൻ്റെ சத்தம் வருது. ஓ, இது மானா? அதுவே புலிக்கு இண்டிகேஷன் கொடுக்குது. அட்டைப்பூச்சி செக்கிங் ஏரியா. அட்டைப்பூச்சி ஏறி இருக்கா? அட்டைப்பூச்சி பட் மான் கத்துற சவுண்டு இதெல்லாம் வந்து கேட்குது. பட் எங்களால் விசிபிளாக பார்க்க முடியல. ஒரு கட்டத்தில் எல்லாருமே டயர்டாகிறாங்க. நாங்கள் பட் முன்னேறி போயிட்டே தான் இருக்கிறோம். நிறைய ஏற்ற இறக்கங்கள்லாம் வந்துட்டு போகுது. நிறைய பெரிய பெரிய மரங்கள்லாம் பார்த்திங்கன்னா நாங்கள் போகிற வழியில் விழுந்து கிடந்தது. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் இந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் வந்து எங்கிட்ட என்ன சொன்னார் அப்படின்னா, இப்போ நம்ம பாம்பு காட்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டோம், இதுக்கு மேலே இன்னும் ஜாக்கிரதையாக வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ பாம்பு காடுனோடனே எங்களுக்கு இன்னும் வந்து அலர்ட் ஆகிடுச்சு. பட் லக்கீலி நம்ம எந்த பாம்புகளையும் நம்ம வந்து பார்க்கல. ஏன்னா பார்க்க முடியாது, ஏன்னா நம்மளோட வைப்ரேஷனுக்கே அது வந்து ஓடிடும். பாம்போட நேச்சுரலிட்டி வந்து அதுதான்.
ஓ இதுவா? மேஜிக் மஷ்ரூமா? ஓகே ஓகே ரைஸ், இதான் மேஜிக் மஷ்ரூமா, போதை செடி. நிறையா இருக்குது இங்கே பாருங்க. ஸோ ஃபைனலி நாங்கள் வந்து டாப் ஆஃப் த ஹில் வந்து சேர்ந்துருக்கோம். இந்த ஹில்லே பார்த்தீங்கன்னா நம்ம 2 கிலோமீட்டர்ஸ் நம்ம வந்து ட்ராவல் பண்ண போகிறோம். இந்த ஹில் எப்படி இருக்குது அப்படின்னா, இவ்வளோ நேரம் நம்ம ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வந்துட்டு இருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே வெட்ட வெளிக்கு வந்திருக்கோம். இங்கே தான் டவர் சிக்னல்ஸ் எல்லாமே கிடைக்குது. ஸோ இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் நம்ம ஒரு எட்ஜுக்கு போயிட்டு அந்த இடத்துல வியூ பாயிண்ட்ஸ் நம்ம பார்த்துட்டு நம்ம ரிட்டர்ன் ஆக போகிறோம். கைஸ், ஒத்தடி பாதையாக ரொம்ப நேரம் கழித்து வந்து சேர்ந்துருக்கோம். வாவ், செம்ம செம்ம. வாவ் வாவ் வாவ், பியூட்டிஃபுல்லான சீனுக்கு. ஃப்ளைஸ் பாருங்கள், நிறையா கண்ணு தெரியுது.